நினைச்ச பேசிக்கா வந்து சொல்றேன். இப்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பேசிக் விஷயம் என்ன, இவர் என்னுடையவர் நினைக்கும் போது உரிமை கொண்டாடணும்னு தோணுது, பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னது இல்லைன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு அந்த அட்டாச்மெண்ட் வராது. இது உடனே நடக்காது. ஒரு சில பேருக்கு உடனே நடக்கும், ஒரு சில பேருக்கு லேட்டரா நடக்கும். பற்றற்று வாழ் ஈஸியா சொல்லலாம், ஆனா பற்றற்று வாழ முடியாது. அப்ப எப்படி பற்றற்று வாழ்றது? செய்யற வேலையை செய்யணும், செய்யற கடமையை செய்யணும், அதுல இருந்து எதை எதிர்பார்க்க கூடாது, பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. இப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் நிஷ்காமிய கர்மா. எனிதிங் யூ டு வித்வுட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் இன் ரிட்டர்ன், that will be considered as dharma. தர்மம் எப்போதும் கர்மங்களை அளிக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஒரே விஷயம் தான், இன்பம் என்றால் தவறான வார்த்தை, துன்பம் என்றாலும் தவறான வார்த்தை, அமைதி மிகச் சரியான வார்த்தை. இன்பம் என்பது ஆர்ப்பரிக்கும், துன்பம் என்பது அடிமட்டத்துக்கு கொண்டு போயிடும். இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. கவிஞர் கண்ணதாசன் அழகா சொன்னார், வருவதை கண்டு மயங்காமலும் போவதை கண்டு கலங்காமலும் எவன் ஒருவன் சம நோக்கத்தோடு இருக்கிறானோ துன்பம் அவனை நெருங்குவதில்லை. அதை என்ன தெளிவா சொன்னா, கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவை எல்லாம் நல் மரங்கள், சபை நடுவே நீட்டோலை வாசியான், குறிப்பறிய மாட்டாதவனே நல் மரம்ன்றாங்க. ஸோ எல்லாரும் ஒண்ணுதான். உள்ளே உணராதவன் மரமாக கருதப்படுகிறான், உள்ள உணர்ந்தவன் தெய்வமாக கருதப்படுகிறான்.